Good morning students. So now we are seeing there is chapter 5. அதில் வந்துட்டு நம்ம பார்ட்னர்ஷிப் we have seen, isn't it or not? So now ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் ஒன்று, அதில் எந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ், அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் டீட் அண்ட் இட்ஸ் கண்டென்ட்ஸ். ஓகே, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், though a partnership agreement need not necessarily be in writing. நம்ம பார்த்தோம் that is partnership may be in writing or it may be oral அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது வந்து நெசசரியாக ரைட்டிங்கில் இல்லை அப்படின்னாலும் it is important to have a written agreement. கண்டிப்பாக ஒரு written agreement இருக்கிறது அப்படிங்கிறது வந்து it is good in order to avoid misunderstanding. பார்ட்னர்ஸ்குள்ளே மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறதுக்காக அந்த அக்ரிமெண்ட் போடுறதும் நல்லது. and also it should be in writing. if it is in writing அப்படின்னா அது வந்து it is good. ஸோ இட் இஸ் டிசைரபிள் டு ஹாவ் அ ரிட்டன் டாக்குமெண்ட். அதனால் கண்டிப்பாக ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து தே ஹாவ் டு ப்ரிப்பேர். ஓகே, a carefully drafted partnership deed helps in ironing out differences which may develop among partners and in ensuring smooth running of the partnership business. ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட், ரிட்டன் அக்ரிமெண்ட், ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்கை அவங்க பார்ட்னர்ஸ்குள்ளே எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கும். இட் ஷுட் பி ப்ராப்பர்லி ஸ்டாம்ப்ட் அண்ட் ரிஜிஸ்டர்டு. அண்ட் ஃபைனலாக அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறமா ப்ராப்பராக இட் ஷுட் பி ஸ்டாம்ப்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட், ஸ்டாம்ப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ இதுதான் partnership deed. Okay, so next, contents of partnership deed. So partnership deed ன்னு சொன்னோம், அது வந்து ஒரு written agreement partnership businessல அப்படின்னு சொன்னோம். So what are all the contents? அதில் என்னென்ன contents, அந்த deedல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், first name of the firm, அந்த ஃபர்மோட நேம் என்ன, நேச்சர் ஆஃப் த ப்ரப்போஸ்டு பிஸ்னஸ், என்ன பிஸ்னஸ் அந்த பார்ட்னர்ஷிப்பில் அவங்க கேரி அவுட் பண்ணுறாங்க, டியூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது டியூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் நத்திங் பட் வெதர் இட் இஸ் டு பி ரன் ஃபார் அ ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் டைம். அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் டைம் ரன் பண்ண போகிறாங்களா, ஆர் வெதர் இட் இஸ் டு பி டிசால்வ்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அ பர்டிகுலர் வெஞ்சர். அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் அதோடு அந்த பார்ட்னர்ஷிப் க்ளோஸ் பண்ண போகிறாங்களா, ஆர் இட் வில் பி ரன் ஃபார் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த பிஸ்னஸ் கண்டினியூ பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதும் அதில் வந்து they should have been mentioned. next one is capital contribution. ஸோ கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஸ் எவ்வளோ கேபிட்டல், ஈச் பார்ட்னர் எவ்வளோ கேபிட்டல் இந்த பிஸ்னஸ்க்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இட் ஷுட் பி ரிமெம்பர்ட் தட் இட் மஸ்ட் பி ரிமெம்பர் தட் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் இட் நாட் நெசசரி டு பிகம் அ பார்ட்னர் ஃபார் ஒன் ஹூ இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஹிஸ் ஆர்கனைசேஷன் பவர், பிஸ்னஸ் அக்யூமெண்ட், மேனேஜரியல் ஸ்கில் இன்ஸ்டெட் ஆஃப் கேபிட்டல். சில பார்ட்னர்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸில் பார்ப்போம். சில பேர் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, பட் தே வில் கான்ட்ரிபியூட் தி ஸ்கில்ஸ், இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், இதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே எவ்ரிதிங் இட் ஷுட் பி மென்ஷன்ட் இன் த பார்ட்னர்ஷிப் டீட். கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா what about the ஸ்கில்ஸ், அவங்களுடைய ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து அதில் வந்து எதுவாக இருந்தாலும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, next one is withdrawal from the firm. The amount that can be withdrawn from the firm by each partner. அந்த பார்ட்னர்ஷிப்பில் போட்டிருக்கிற அமௌண்ட்டில் இருந்து ஒரு பார்ட்னரும் how much amount they can withdraw, எவ்வளோ அமௌண்ட் அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் it should be mentioned. Profit loss sharing, the ratio in which the profit or losses or to be shared. இப்போ ப்ராஃபிட் வருது, லாஸ் வருது பிஸ்னஸில், அதை வந்து எப்படி பார்ட்னர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்க போகிறாங்கங்கிறது இட் ஷுட் பி மென்ஷன். இஃப் த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இவ்வளோ ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறாங்கிறது மென்ஷன் பண்ணலை டீடில் அப்படின்னா, எல்லா பார்ட்னர்ஸுமே வந்து என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ஈக்குவலாகவும் லாஸையும் ஈக்குவலாகவும் என்னது தே ஹாவ் டு ஷேர். ஓகே, ஸோ அதுவும் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்க போகிறாங்கிறது இட் ஷுட் பி மென்ஷன். இஃப் இட் இஸ் நாட் மென்ஷன்ட் அப்படின்னா they have to share both profit and losses equally அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். whether any interest is to be allowed on capital or if so the rate of interest. அதாவது கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்து இது that is they can ரேட் எடுத்துக்கலாமா அலௌடு அப்படின்னா அதில் வந்து அந்த எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கணும். இஃப் த டீட் இஸ் சைலண்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், the rules for interest on capital in partnership act will take effect. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அந்த கேபிட்டல்லேருந்து எடுத்துக்கலாங்கிறது மென்ஷன் பண்ணலைன்னா அக்கார்டிங் டு பார்ட்னர்ஷிப் ஆக்ட் என்ன ரூலோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தே கேன் டேக் இட் ஃப்ரம் த பிஸ்னஸ். ஓகே,
Next one is rate of interest on drawing. Whether any interest is to be allowed on drawing, rate of interest is to be specified. அதாவது வந்துட்டு rate of interest என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா, அதையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ் யாராவது வந்துட்டு இஃப் தே ஆர் அக்செப்டிங் எனி லோன், ஏதோ லோன் எடுத்திருந்தால் அதில் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் இட் ஷுட் பி மென்ஷன்ட். அக்கௌண்ட் கீப்பிங் கம்பல்சரி ஒரு பார்ட்னர்ஷிப் டீடில் அக்கௌண்ட் கீப்பிங், மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் கீப்பிங், ஆடிட்டிங் இதெல்லாம் பற்றியும் அந்த டீடில் வந்து இட் ஷுட் பி மென்ஷன்ட். salary and commission to partners. அமௌண்ட் ஆஃப் சேலரி என்ன பார்ட்னர்ஸ்க்கு மந்த்லி வைஸ் தே ஆர் பேயிங்கா, அவங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லை கமிஷன்ஸ் மாதிரி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துக்கிறாங்களா, எதுவாக இருந்தாலும் இட் ஷுட் பி மென்ஷன்ட். எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அப்போ வந்து சேலரி பற்றி மென்ஷன் பண்ணலைன்னா அப்போ அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு பேசிஸில் வந்து தே ஆர் டேக்கிங் அவுட் தேர் ப்ராஃபிட் அப்படின்னு இட் ஷுட் பி அஷ்யூம்டு. நெக்ஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் டேட் எப்போ வந்து பார்ட்னர்ஸ் வந்து தே வில் ரிட்டையர், அரேஞ்ச்மெண்ட் டு பி மேட் ஃபார் பேயிங் அவுட். அந்த ரிட்டையர்மெண்ட் அப்போ அவங்களுக்கு என்ன அமௌண்ட் கொடுக்கணும், இல்லை வந்து ஏதாவது ஒரு பார்ட்னர்ஸ் வந்துட்டு தே ஆர் முதல்ல வெளில வந்துட்டாங்க அப்படின்னா அதையும் வந்து இட் ஷுட் பி ஸ்டேட்டட் இன் த பார்ட்னர்ஷிப் டீட். ஓகே. Next one is goodwill valuation. Method of valuing goodwill on the admission, death or retirement of a partner. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு பார்ட்னர் வந்து உள்ளே அட்மிட் பண்ணுறப்போ அவங்க டெத் ஆர் ரிட்டையர்மெண்ட் அப்போ அவங்க குட்வில் அப்படின்னா அவங்களுடைய நன்மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எந்த அளவுக்கு அந்த பார்ட்னர்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு அந்த ஃபேர்முக்கு அவங்க வந்து அவங்க எஃபோர்ட் போட்டாங்க அண்ட் அதனால் வந்துட்டு எப்படி வந்து அவங்கள வந்து வேல்யூவேட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் இட் ஷுட் பி மென்ஷன்ட். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. த ஒர்க் தட் இஸ் இன்ட்ரெஸ்டட் to each partner is better stated in the deed itself. அதான் ஃபஸ்ட்டு டீட் போட்டிருப்பவே வாட் இஸ் த நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி யாருக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டா அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், யாருக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிறது டீட்லேயே வந்து இட் ஷுட் பி மென்ஷன்டா. டிசல்யூஷன் ப்ரொசீஜர் ஃபார் டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம் அண்ட் மோட் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தேர் ஆஃப்டர். அதாவது வந்து எப்போ அந்த பார்ட்னர்ஷிப் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க, எப்படி டிசால்வ் பண்ண போகிறாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த பார்ட்னர்ஸ்க்கு வந்து எப்படி அக்கௌண்ட்ஸ் வந்து செட்டில்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து இட் ஷுட் பி மென்ஷன். நெக்ஸ்ட் இஸ் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் டிஸ்பியூட் அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து தட் இஸ் கான்ஃப்ளிக்ட் வருது, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது, சண்டை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆர்பிட்ரேஷன் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் அமங் பார்ட்னர்ஸ். த டீட் ஷுட் ப்ரொவைட் த மெத்தட் ஃபார் செட்டிலிங். அவங்களுக்குள்ள ஏதாவது கான்ஃப்ளிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்னால் அந்த டீடில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் எந்த மெத்தடில் அவங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அவங்களுக்குள்ள கண்டிப்பாக பார்ட்னர்ஸ் ஒரு பிஸ்னஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னா அதில் அவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் நடக்காது. அப்போ அதில் என்ன ப்ராப்ளம், அதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். திஸ் கிளாஸ் வில் அவாய்ட் காஸ்ட்லி லிட்டிகேஷன்ஸ். இது வந்து ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க லீகலாக போய் கோர்ட் அந்த மாதிரி கேஸ் அந்த மாதிரிலாம் போகாமல் அவங்களுக்குள்ளேயே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மென்ஷன் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் டிஸ்பியூட். ஒரு டிஸ்பியூட் வந்து அதை எப்படி வந்து கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னா அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போட்டு தான் they have to do அண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதாவது நம்ம சொன்னோம் ரிட்டன் ஒரு ஓரல் அப்படின்னு, பட் ரிட்டனாக இருந்ததுன்னா இட் இஸ் பெட்டர் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ அந்த ரிட்டன் அக்ரிமெண்ட்டில் அந்த டீடில் பார்ட்னர்ஷிப் டீட்னா அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத we have seen. ஓகே. ஸோ ஃபார்மேட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். ஒரு ஃபார்மேட் இது மாதிரி ஒரு பேப்பர், இது ஸ்டாம்ப் பேப்பரில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இந்த ஸ்பெசிமன் மாதிரி தான் என்ன இருக்கும் பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கும். அதில் தான் கீழே வந்து அவங்க எல்லாமே மென்ஷன் பண்ணி எல்லா பார்ட்னர்ஸும் சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ பார்ட்னர்ஸ் அப்படின்னா அவங்களுடைய ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஆர் யூஸ்வலி ஸ்டேட்டட் இன் பார்ட்னர்ஷிப் டீட்லேயே அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன ரைட்ஸ் யார் யாருக்கு என்னென்ன டியூட்டிஸ் அப்படின்னா. ஸோ இன் ஆப்சன்ஸ் அந்த டீடில் இல்லை அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் என்ன ஸ்டேட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பார்ட்னர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னா ரைட் டு டேக் பார்ட் இன் பிஸ்னஸ். எவ்ரி பார்ட்னர் ஹஸ் அ ரைட் டு டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸோட மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துக்கிற ரைட்ஸ் வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே இருக்கு. நெக்ஸ்ட் ரைட் டு பி கன்சல்டட். எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் டு பி கன்சல்டட். ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க பிஸ்னஸ்க்காகனா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் டு பி கன்சல்டட். த டெசிஷன் ஆஃப் த அதில் யார் மெஜாரிட்டியாக டெசிஷன் சொல்கிறாங்களோ அவங்களோட வந்து என்ன பண்ணிக்குவாங்க அவங்களோட டெசிஷனை எடுத்துக்குவாங்க. பட் வேர் த மேட்டர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சச் அஸ் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னரை உள்ளே கொண்டு வருது இல்லைன்னா பிஸ்னஸோட நேச்சர் மாற்றுறது அப்படின்னா அப்போ அங்கே வந்து என்ன அப்படின்னா எல்லாருமே ஈக்குவலாக யுனானிமஸ் யூனிஃபார்மாக எல்லாருமே டிசைட் பண்ணணும். ஓகே. ஸோ ரொட்டீன் மேட்டர்ஸ் நார்மல் மேட்டர்ஸ்னால் யார் நல்லா அதிகமாக வந்து ஓகே சொல்கிறாங்களோ அந்த டெசிஷன் எடுத்துடலாம். பட் இப்போ ஒரு நியூ பார்ட்னர் உள்ளே கொண்டு வரணும் இல்லை பிஸ்னஸோட நேச்சர் மாற்றணும் அந்த மாதிரி இதில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து யூனிஃபார்மாக they have to decide. ஓகே.
Next one is right of access to books, record and document. Every partner has a right of access to all records and books of accounts and examine and copy them. அது எல்லா பார்ட்னர்ஸுமே அந்த அக்கௌண்ட்ஸ் புக்ஸு அந்த இதில் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் இது எல்லாமே வந்து அந்த பிஸ்னஸில் மெயின்டைன் பண்ணுற எல்லா புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து தே கேன் கோ த்ரூ அண்ட் அதை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கா. நெக்ஸ்ட் ஒன் ரைட் டு ஷேர் ப்ராஃபிட். எவ்ரி பார்ட்னர் இஸ் இன்டெல்டட் டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் இந்த அக்ரீட் ரேஷியோ. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி எல்லா பார்ட்னர்ஸும் ப்ராஃபிட்டை வந்து ஒரு ரேஷியோ பிரகாரம் ஷேர் பண்ணிக்குவாங்க. இஃப் நோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இல்லை அப்படின்னா அது வந்து ஈக்குவலாக வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்களுக்குள்ள தே வில் ஷேர். ஓகே, தட் இஸ் ரைட் டு ஷேர் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து எ பார்ட்னர் ஹஸ் அ ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் அட்வான்ஸ் பை ஹிம் டு த ஃபர்ம் at the agreed rate and where no rate is stipulated. interest வந்து அதாவது ஒரு பார்ட்னருக்கு வந்து ரைட் இருக்குது என்னக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஆன் லோன்ஸ் வந்து எடுத்ததுக்காக பை ஹிம் டு த ஃபர்முக்காக ஒரு அக்ரி ரேட்டில் லோன் எடுத்திருக்காங்க ஒரு பார்ட்னர் அப்படின்னா வேறு நோ ரேட் அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6% per annum. அதை per annum அப்படின்னா per year வந்துட்டு என்னது அவங்க வந்து 6% அவங்களுக்கு வந்து allowed interest. Okay, next one, right to be indemnified அப்படின்னா every partner has to be right to be indemnified by the firm for all acts of other partners. ஒரு பார்ட்னரோட ஆக்டுக்கு மற்ற எல்லா பார்ட்னருமே பொறுப்பெடுத்துக்கணும். ஓகே, he has further right to receive back any amount spent by him on behalf of the firm. ஸோ ஒரு பார்ட்னர் வந்து ஏதாவது ஒரு அவங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக ஃபர்ம்லேருந்து அமௌண்ட்டை வந்து எடுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்து they have to give it back to the firm. Only thing is he have acted prudently. அது அவங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லா பார்ட்னர்ஸுமே அவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கையாக அதே மாதிரி அவங்களுக்குள்ள ட்ரூத்ஃபுல்லாக தே ஹாவ் டு ஒர்க். ஓகே, right to use partnership property for the business. So every partner has a right to use partnership property for the business of partnership. அந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டின்னு தனியாக இருந்தது அப்படின்னா அதை வந்து அவங்க பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் டு ரிட்டையர். எவ்ரி பார்ட்னர் ஹஸ் அ ரைட் டு ரிட்டையர் ஆஸ் பர் த டேர்ம்ஸ் ஆஃப் த டீல் எப்படி இருக்கோ அது அந்த மாதிரி அவங்க ரிட்டையர் ஆகிக்கலாம் வித் த கன்சர்ன். பட் மற்ற அதான் பார்ட்னர்ஸை வந்து என்ன பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அட் வில் ஹீ கேன் ரிட்டையர் அட் எனி டைம் பை கிவிங் ப்ரியார் நோட்டீஸ் டு த அதர் பார்ட்னர்ஸ். இதுலேயே டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் பார்ப்போம். அதில் தெரியும் நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ்னால் அதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பார்ட்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் அதில் வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில்லாக இருந்தது அப்படின்னா அவங்க எந்த டைம் வேணாலும் ப்ரியாராக ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க ரிட்டையர் ஆகிக்கலாம். பட் மற்ற இதுலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற பார்ட்னர்ஷிப்பில் வந்து அவங்க வந்து மற்ற பார்ட்னர்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து அவங்க வெளியில் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டு கண்டினியூ. எவ்ரி பார்ட்னர் ஹஸ் அ ரைட் டு கண்டினியூ இந்த ஃபர்ம். எல்லாருக்குமே ரைட் இருக்குது அந்த ஃபர்மில். ஹீ கேனாட் பி எக்ஸ்பெல்ட் எக்ஸப்ட் இன் அக்கடன்ஸ் வித் பார்ட்னர்ஷிப் டீட். அவரை வந்து வெளியில் போங்கன்னு மற்ற பார்ட்னர் சொல்ல முடியாது. பார்ட்னர்ஷிப் டீடில் எப்படி இது பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய இது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அவங்க வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் அ பார்ட்னர். ஒரு பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷன்னா ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டியூட்டிஸ் ஆஃப் அ பார்ட்னர். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் அவங்களுக்கு இதெல்லாம் ரைட்ஸ் இருக்குது. அவங்க என்னென்ன டியூட்டிஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். டியூட்டி டு கேரி ஆன் பிஸ்னஸ். எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் டு கேரி ஆன் த பிஸ்னஸ் ஆஃப் த ஃபர்ம் டு த மேக்ஸிமம் அட்வான்டேஜ் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ். எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் தட் இஸ் பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி பார்ட்னர்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து கேரி அவுட் பண்ணணும். ஓகே, டியூட்டி டு பி ட்ரூ. எவ்ரி பார்ட்னர் மஸ்ட் பி ட்ரூ, ஜஸ்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் டு ஒன் அனதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையாக ட்ரூத்ஃபுல்லாக ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, தேர் மஸ்ட் பி அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் அண்ட் ஃபேர் டீலிங்ஸ். அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் அப்படின்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் டியூட்டி டு ரெண்டர் ட்ரூ அக்கௌண்ட்ஸ். பார்ட்னரில் வந்து நம்ம பார்த்தோம் அக்கௌண்ட்ஸ் கீப் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே அந்த அக்கௌண்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இன்ஃபார்ம் பண்ணணும். ஹி மஸ்ட் ப்ரொடியூஸ் ரெலவெண்ட் வவுச்சர்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம செலவுகள் எக்ஸ்பென்சஸ்னால் செலவுகள் இந்த ஃபர்முக்காக நம்ம பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஆல்சோ ஹேண்ட் ஓவர் த ஃபர்ம் அக்கௌண்ட்ஸ் ஆல் அமௌண்ட்ஸ் விச் ஹவ் கம் டு ஹிஸ் ஹேண்ட்ஸ் அஸ் அ பார்ட்னராக அவங்க கைக்கு என்னென்ன அமௌண்ட் வந்திருக்கு தட் இஸ் அது எல்லாமே என்னென்ன செலவுகள் செஞ்சுருக்கிறோம் இன்கம் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டியூட்டி டு இன்டெம்னிஃபை ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னா எவ்ரி பார்ட்னர் மஸ்ட் இன்டெம்னிஃபை த ஃபர்ம் ஃபார் எனி லாஸ் காஸ்ட் பை ஹிஸ்
ஃப்ராட் ஆர் வில்ஃபுல் நெக்லன்ஸ் இன் த கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ். அதாவது ஒரு பார்ட்னர் வந்து ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி பண்ணிட்டாங்க, தப்பான இது பண்ணிட்டாங்க, இல்லை அவங்களால வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, இல்லை தட் இஸ் ஒரு வில்ஃபுல் நெக்லிஜென்ஸ், ஒரு நெக்லெக்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸை வந்து சரியாக பார்க்காம விட்டுட்டாங்க, அதனால லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பார்ட்னர் வந்து ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ அவங்க கண்டிப்பாக அது வந்து இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த பார்ட்னர் டு கேரி ஆன் த பிஸ்னஸ் ப்ராப்பர்லி. நெக்ஸ்ட், டியூட்டி டு ஷேர் த லாஸ். எவ்ரி பார்ட்னர் இஸ் பவுண்ட் டு ஷேர் த லாஸ். அதாவது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தே ஹாவ் டு ஷேர் த லாஸ் இன் அ பர்டிகுலர் ரேஷியோ. அந்த ரேஷியோ மென்ஷன் பண்ணலைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஈக்குவலாக வந்து வர லாஸை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும். டியூட்டி டு கிளைம் ரெமினரேஷன். நோ பார்ட்னர் இன்க்ளூடிங் அ மேனேஜிங் பார்ட்னர் இஸ் என்டைட்டில்ட் டு எனி ரெமினரேஷன், salary or commission for the work done by him unless there is an agreement to the contrary. அதாவது எந்த ஒரு பார்ட்னரும் வந்து இல்லை மேனேஜிங் பார்ட்னராகவே இருந்தாலுமே salary, அதாவது ஒரு வேஜஸ் salary commission அந்த மாதிரி எடுக்கக்கூடாது for the work done by him unless அந்த அக்ரிமெண்ட்டில் பார்ட்னர்ஷிப் டீலில் மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் they have to take up. ஓகே, டியூட்டி நாட் டு யூஸ் ஃபர்ம்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் பர்சனல் யூஸ். எப்போவுமே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் த பிலாங்ஸ் எல்லா பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி எல்லாருக்குமே தான், தே பிலாங்ஸ் டு ஆல் பார்ட்னர்ஸ். பட் அ பார்ட்னர் வந்து அதை வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ப்ரைவேட் அவருடைய பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், பட் ப்ரைவேட்டாக அவருடைய பர்சனல் யூஸ்க்காக பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டியை ஹி ஷுடன்ட் யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டியூட்டி நாட் டு கேரி ஆன் கம்பீட்டிங் பிஸ்னஸ். அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ பார்ட்னர் கேன் கேரி ஆன் கம்பீட்டிங் பிஸ்னஸ். அதாவது இஃப் ஹி டஸ் ஸோ ஹீ ஷுட் சரண்டர் டு த ஃபர்ம்ஸ் ஆல் ப்ராஃபிட்ஸ் earned by him in such business. No partner is allowed to earn secret profit. ஒரு பிஸ்னஸில் இருக்காங்கன்னா அதில் மட்டும்தான் இருக்கணும். வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதில் ப்ராஃபிட் வந்ததுன்னா அதையும் வந்து இந்த பிஸ்னஸில் தான் அவங்க என்ன பண்ணணும், தே ஹாவ் டு ஷேர். நோ பார்ட்னர்ஸ் சீக்ரெட் ப்ராஃபிட், தனியாக வந்து அவங்களுக்கு மட்டும் ப்ராஃபிட் வர மாதிரியான இதெல்லாம் பண்ணக்கூடாது. தனி இந்த பிஸ்னஸை வச்சு அவங்க அந்த மாதிரி இதெல்லாம் இது கம்பீட்டன்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. டியூட்டி டு ஆக்ட் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் ஹிஸ் அத்தாரிட்டி. அதாவது நம்பிக்கை அந்த இதுக்குள்ளே அவங்க வந்து அவங்க பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை பண்ணணும். டியூட்டி டு கன்சல்ட் அதர் பார்ட்னர்ஸ் பிஃபோர் அசைனிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பார்ட்னர்ஷிப். அதாவது வந்து நோ பார்ட்னர் கேன் அசைன் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் மற்ற பார்ட்னர்ஸ் கன்சிடர் பண்ணாமல் அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஒரு டு எனி அதர் பர்சன் ஹாஸ் டு மேக் ஹிம் ஒன், புதுசாக ஒரு பார்ட்னர் உள்ளே கொண்டு வருது, இந்த மாதிரியான இது எதாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் எதுவுமே ஒரு பார்ட்னர் தனியாக செய்ய முடியாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த டியூட்டிஸ் ஆஃப் அ பார்ட்னர். நெக்ஸ்ட் வில் see the liabilities of a partner. ஸோ லைபிலிட்டிஸ் அப்படின்னா ஜாயிண்ட் அண்ட் செவரல் லைபிலிட்டிஸ். எவ்ரி பார்ட்னர்ஸ் ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி அவங்க செய்கிற எல்லா ஆக்ட்ஸ்க்குமே அவங்க வந்து லைபிள் தான், பொறுப்பு தான். இட் மீன்ஸ் தட் இன் கேஸ் ஆஃப் த அசட்ஸ் ஆர் இன்எடிக்வேட் ஃபார் மீட்டிங் கிளைம்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் ஈவன் தேர் பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ். நான் சொன்ன மாதிரி இவங்க அசட் இவங்களுக்கு பத்தலை, பிஸ்னஸோட அசட் அவங்க கடன் அடைக்கிறதுக்கு பத்தலைன்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பர்சனல் ப்ராப்பர்ட்டியிலிருந்தும் எடுத்து அவங்க வந்து தட் இஸ் தி ஹேவ் டு பே த டெப்ஸ். த கிரெடிட்டர்ஸ் கேன் ரெக்கவர் தேர் கிளைம்ஸ் ஃப்ரம் ஆல் த பார்ட்னர்ஸ். கிரெடிட்டர்ஸ்னால் இங்கே பணம் கொடுக்குறவங்க, அவங்க வந்து எல்லா பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்துமே அவங்க பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம். ஓகே, liable for any loss to third party. The firm is liable for any loss caused to a third party because of a wrongful act done in the ordinary course of business. It means that every partner is liable. ஒரு பார்ட்னர்னால வந்து பிஸ்னஸில் ஏதாவது லாஸோ இல்லை தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ஏதாவது தப்பானது கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்தாலும் மீதி இருக்கிற எல்லா பார்ட்னர்ஸுமே they are liable. ஓகே, ஸோ அவங்க எல்லாருமே பொறுப்பெடுத்துக்கணும். நெக்ஸ்ட், liability to third party to make good the loss. வேறு பார்ட்னர் ரிசீவ்ஸ் மணி ஆர் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் அ தேர்ட் பார்ட்டிட்டு மணியோ ப்ராப்பர்ட்டி ரிசீவ் பண்ணுறாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபர்ம், அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வச்சு. அப்போது இட் இஸ் த ஃபர்ம் இஸ் liable to make good the loss. அதாவது அவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை வச்சு தேர்ட் பார்ட்டிக்கிட்டே ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதோ அமௌண்ட்டோ வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த மொத்த ஃபர்முமே வந்து அதை வந்து ஏதாவது தட் இஸ் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா மொத்த ஃபர்முமே வந்து இட் இஸ் liable. Okay, so these are all the liabilities of a partner. நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப்பில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, பார்ட்னர்ஷிப் அட் வில், லிமிட்டட் liability partnership, particular partnership, partnership for a fixed period of time. So one by one we will see. பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டு கேரி ஆன் அ பிஸ்னஸ் ஃபார் அன்டிஃபைன்ட் பீரியட்லாம் எதுவுமே இருக்காது. அதுதான் வந்து பார்ட்னர்ஷிப். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் என்னென்ன டைப்ஸில் பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு பார்த்தோன்னா,
பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டு கேரி ஆன் பிஸ்னஸ் ஃபார் அன் அன்டிஃபைன்ட் பீரியட் மென்ஷன் பண்ணாமல் பண்ணால் அதுதான் என்னது பார்ட்னர்ஷிப் அட் வில். இன் அதர் வேர்ட்ஸ் டைம் லிமிட்லாம் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து இவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இட் இஸ் டு பி டிசால்வ். வென் பார்ட்னர் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா டிசால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வந்து as long as there is அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷன் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் பண்ணலாம். அப்போ வந்து since it comes to an end at the will of any partner நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வில், அப்போ அதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில். இதில் டைம் எல்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் கேரி அவுட் பண்ணலாம். அவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்து நான் வரல அப்படின்னா அப்போ வந்து என்னது இட் இஸ் கால்ட் பார்ட்னர்ஷிப் அட் வில். ஓகே, அப்போ வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கம்ஸ் டு an end. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படின்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸில் வந்துட்டு ஒரு டிஃபைனைட் பீரியட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸ்டு டைம் இருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப் ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் வந்து எப்போ வரும்னா அந்த டைம் ஸ்டிபுலேட்டட் டைம் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டிபுலேட்டட் பீரியடில் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா இட் வில் கம்ஸ் டு an end. பட் இஃப் த பிஸ்னஸ் இஸ் கண்டினியூட், அதுக்கப்புறமும் வந்து அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அது பார்ட்னர்ஷிப் அட் வில்லாக மாறிடும். ஸோ ஆஸ் சச் இட் வில் பி டெர்மினேட்டட். அந்த டைம்குள்ளே அந்த கிவன் நோட்டீஸ் கொடுத்து இன்டென்ஷன் கொடுத்து அதை என்ன பண்ணிக்கணும், டெர்மினேட் பண்ணிக்கணும் அந்த டைம்குள்ளே. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டே அவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா when a partnership is formed to carry a particular venture or business for a temporary nature. இந்த பிஸ்னஸை முடிச்சா நம்ம பார்ட்னர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிஸ்னஸை மட்டும் எடுத்து பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணாங்கன்னா இட் இஸ் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். சச் அ ஃபார்ம் லாஸ் ஆஸ் லாங் அஸ் பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தான். அது வந்து எப்போனா அந்த பர்டிகுலர் வெஞ்சர் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இட் வில் இஃப் சச் அ ஃபார்ம் இஸ் நாட் டிசால்வ் அண்ட் பிகம்ஸ் இன்னும் நியூ ஆக்டிவிட்டீஸ் எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து என்ன கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஆஸ் இந்த ஒரிஜினல் அண்ட் இட் வில் கண்டினியூ till a partner gives a notice. அது வந்து திருப்பியும் அதை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ் வந்து நோட்டீஸ் கொடுக்குற வரைக்கும் அது வந்து அந்த ஃபர்ம் இன்டென்ஷன் இந்த மாதிரி நம்ம போதும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அது டிசால்வ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இட் வில் பி டிசால்வ்டு. ஓகே, தட் இஸ் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்பா. Okay, next one is limited liability partnership. Limited liability partnership is very popular in the service sector அதிகமாக இருக்கும். So in the small scale business இதிலெல்லாம் இது applicable. Limited liability partnership means for paying the debts of the firm only the assets of the business will be utilized. அதாவது ஃபர்மோட டெப்ஸை பே பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து அந்த அசட்டை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க and not for personal properties. Okay, and it is prevalent among popular professional side, cost accountants, company secretaries, chartered accountant, lawyers, architects, engineers, doctors எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த சைடில் தான் இந்த மாதிரி limited liability partnership applicable. It is available in countries USA, Singapore, Thailand, UKலாம். இது வந்து it came into existence இந்தியாவில் வந்து 2008ல that is it came into existence. Limited liability partnership அப்படின்னா it is very popular. அது சர்வீஸ் செக்டரில் means for paying the debts of the firm only the assets of the business will be utilized and not the personal properties எடுத்துக்க மாட்டாங்க. டெப்ஸுக்கு அவங்களுடைய அசட் பிஸ்னஸ் அசட் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ the second part of the 5th chapter we have completed. Okay, remaining things will continue in the next class. Okay, so in this we have seen partnership deed, அதனுடைய contents பார்த்தோம், rights and duties of a partner we have seen, and we have seen liabilities of a partner, and finally we have seen types of partnership பார்த்தோம். Okay.